எப்பயுமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ரௌனியை நம்மளுடைய ஸ்டைலில் வந்து நிறைய சாக்கோஸ் நட்ஸ்லாம் போட்டு ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? நான் காமிக்கிற அளவு மட்டும் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதில் ப்ரௌன் சுகர் மட்டும் காட்டியிருக்க மாட்டேன், அது மட்டும் 1 கப்பு வந்து எடுத்துக்கோங்க. பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் ஆன பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். குக்கரில் வந்து உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் வந்து பண்ணிக்கோங்க. நான் ராகி மாவு வந்து 2 கப் எடுத்துக்கிட்டேன். நாட்டு சக்கரை வந்து எனக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால 1.5 கப் எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னா 1 கப் எடுத்துக்கிட்டால் போதும். அதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் இதெல்லாம் போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சு வச்சிருக்கிற மாவோட வந்து நம்ம டார்க் சாக்லேட் பட்டர் மிக்ஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் 2 ட்ராப்ஸ் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் 1.5 கப்பு பாலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கிங் டின்லையும் பேப்பர்லையும் வந்து பட்டர் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை வந்து கொஞ்சோன்னு போட்டு அதுக்கு மேலே சாக்கோஸும் நட்ஸும் வந்து சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற கேக் பேட்டரையும் வந்து ஊற்றி எல்லாத்தையும் நல்லா சமம் பண்ணி விட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்கோஸையும் நட்ஸையும் வந்து சேர்த்துருங்க. சூப்பராக அம்சமாக ரெடி ஆகிட்டான். இவனை என்ன பண்ணணும்னா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிற அந்த குக்கருக்குள்ள வந்து வச்சிடணும். குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணும்போது கேஸ்கெட் போட்டுறணும். கரெக்டாக 25 நிமிஷம் வச்சா போதும். இடையில வந்து திறந்தெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படியே 25 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பாருங்க, சூப்பராக அட்டகாசமாக ரெடியாக இருப்பான். இது வேறு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்படி வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பேக்கிங் ஷீட்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம நடுவில் வந்து சாக்கோஸு நட்ஸ் எல்லாம் சேர்த்துருந்தோம், அதனால் அந்த சாக்லேட் ஃப்ளேவரோட அட்டகாசம் அடி தூளாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி மாவு சேர்த்து ரொம்ப அட்டகாசமாக ப்ரௌனி வீட்டிலேயே செஞ்சலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் vlogல சூப்பரான ரெசிபியோடு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.